காலபுருஷ சக்கரத்துல 9வது ராசியாக வலம் வரக்கூடிய தனுஷு ராசிக்கு வணக்கங்க. பொதுவா தனுஷு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய அதிபதியுடைய பலம் என்ன தெரியுங்களா? இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமா இருந்தா போதும் மற்ற 8 கிரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு மோசமான நிலையில உட்கார்ந்துட்டு நம்ம பாடாப்படுத்தினாலும் சரி, இவர் ஒருத்தருடைய பார்வை இருந்துட்டா போதும் நம்மளை பாதுகாக்க முடியும். இவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் இவர்தான், புத்திக்கும் இவர்தான். பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்துல வாழ்ந்திட முடியும். அதே போல புத்தி இருந்தா போதும் அந்த பணத்தை ஈஸியா சம்பாதிச்சிட முடியும். இத ரெண்டையுமே தரக்கூடிய குருவுடைய பார்வை நமக்கு இருந்துட்டா போதும் ஏகபோக வாழ்க்கையை அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம். சோ இவரை அதிபதியா வச்சிருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரங்களே நல்லா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுமா. ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை. வெளியில சொன்னா வெக்க கேடு, யாருக்கும் தெரியாம அப்படியே கொஞ்சம் பவுசா அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கோம். காரணம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருந்து பழகிட்டோம். யார்கிட்டையுமே கீழே பணியாம, யார்கிட்டையுமே போய் வேணும்னு நிற்காம, ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காண்டி கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தனுஷ் ராசிக்காரர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைங்க. இந்த நிலை மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குதுமா அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கலனாலும் எங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கதான் செய்யுது. ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் அதுல பூந்து எப்படியாவது ஒண்ணு மேல போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் எதிர்பார்ப்போட தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியல. கவலைப்படாதீங்க, அதற்கான ஒரு வாய்ப்பா கூட இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது. அது என்னன்னா, சனீஸ்வர பகவான் வக்ர கதிக்கு மாற போறாருங்க. அடுத்து 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது. சரிங்களா? சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். சில நேரங்கள்ல அதிர்ஷ்டத்துடன் கூடிய சோதனைகளும் வரும். அது எப்படி நீங்க கையாள்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா மாறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். இப்போ தலைப்பை பார்த்திருப்பீங்க. தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைக்கத்தான் செய்யுது. சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் தலை மட்டும் குனிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சோ இப்படி தனுஷ் ராசிக்கு நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாத்த நினைக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எங்களுக்கு என்னதான் ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தானே தருவாரு. இப்படி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிப்பாருங்க. கெட்டதை செய்றியா தலை மேல விழும். சோ அப்படி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. அது எந்த மாதிரி வாய்ப்புகள், அதை நீங்க எப்படி பயன்படுத்துறோம், இத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. சில சமயங்கள்ல பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாவும் மாறுவாங்க. சோ இப்படியும் போகும் அப்படியும் போகுங்க. அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிற மாதிரி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்துங்கிற மாதிரி இவங்களுடைய பயிற்சி காலத்துல சில மாற்றங்களை கொடுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வக்ர காலத்துல உங்களுக்கு அது அதிர்ஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்துல பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கு வக்ர காலத்துல ராஜ வாழ்க்கை, அதுவும் ராஜாதி ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலத்தையும் கொடுப்பாருங்க. இதனால தனுஷு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிலைக்கும். நிதி ரீதியா, வணிக ரீதியா, வாழ்க்கை ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நல்லது உயர்வை பார்க்க போறீங்க. இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி, அதிலிருந்து பண வரவு கிடைக்கும். நிதி நிலை வலுவா இருக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். புரியுதுங்களா? வருமானம்ங்கிறது பல வழிகள்ல நீங்க உருவாக்கிக்க போறீங்க. உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குங்க.
கல்வியில வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா கிடைக்கும். மரியாதை அதிகமாகும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடுவாங்க. போட்டியாளர்களா இருந்தா கூட சரிங்க, உங்ககிட்ட போட்டி போட முடியாம திணறி போவாங்க. சோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதை பயன்படுத்துறதுல மட்டும்தான் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. முதல் விஷயம், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும். எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்துல திருமணம், குழந்தை பிறப்பு, இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் சிரமமே இல்லாம கைக்கு வந்து சேரும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்துல பெரிய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இதோட உங்களுடைய சுய முயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிச்சுப்பீங்க. உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்திலையுமே விவேகத்தோட செயல்பட போறீங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க, ஏத்துப்பாங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்துச்சுன்னா கூட நீங்க குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படும். அந்த அளவுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும். புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல எதிர்பாராத விதங்கள்ல ஒரு சில சோதனைகளையும் கொடுப்பார். அதற்கு நீங்க பார்த்து பயப்பட வேணாம். அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா போதும். தினக்கூலி செய்யறவங்களுக்கு கூட வருமானம் பெருகும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மற்றவங்களை தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க. கல்வியில எல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அமைதி இருக்கும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சுல வசீகரம் இருக்கும். நடையில கம்பீரம் இருக்கும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்ய போறீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. பதவியில உயர்வு பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்வீங்க. பண வரவு நல்லா இருக்கும். கூட வேலை பார்க்கறவங்க உதவி செய்வாங்க. வியாபாரிகள் மட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன் இருக்கும். இதே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா கூட்டாளிகளை அரவணைச்சு சில காரியங்களை செய்யறப்போ வெற்றி நிச்சயம். அதே போல புதிய சந்தைகளை நாடி நீங்க போறப்ப அந்த சந்தை நிலவரத்தை அறிந்து வெளியே நிர்ணயம் பண்ணுங்க. அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் உங்களை சேரும். காரியங்கள்ல தடைகள் விலகுது. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள்ல நீங்க செயல்பட முனையும் பொழுது தொண்டர்கள் அரவணைத்து அதை செஞ்சு பாருங்க. ஏகபோக ஆதரவை பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகும். கலைத்துறையில இருக்கவங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சி மேற்கொள்வீங்க. கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. சோ இதெல்லாம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள். இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள், குறிப்பா 15 விஷயங்கள் இந்த சனீஸ்வர பகவானால உங்களுக்கு நடக்க போகுது. அது என்னன்னா, அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலும் சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்திருக்கும். தர்ம சங்கடமான சூழல் இருந்திருக்கும். எதை செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே உல்டா ஆகுதுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களே பக்குவப்பட போறீங்க. பலன்களை அனுபவிக்க போறீங்க. அந்த வகையில தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாம நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும். இரண்டாவது விஷயம், குடும்பத்துல உங்களுடைய மனைவியுடைய கை ஓங்கும். உங்களுடைய கணவருடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு இடம்பெயரக்கூடிய சூழல் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா வாழ்க்கை இது முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்திருக்கும். ஆனா இப்போ சொந்த ஊருக்கே திரும்ப போறீங்க. சொத்தெல்லாம் நிறைய வாங்கி போட போறீங்க. விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும். சொத்து பத்திரம் பண்ணி உங்க பேர்ல உயில் எழுதுறது, சொத்தை விற்கிறது, வாங்குறது, எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு சாதகமான, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மூன்றாவது, பேச்சிலும் செயல்பாடுலையும் நிதானம் தேவை. அரசு விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க. உயர்ந்த பொருட்கள், தங்க ஆபரணங்கள் யாருக்கும் இரவல் கொடுக்கறாதீங்க, வாங்கவும் செஞ்சிடாதீங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே மனசு விட்டு பேசுங்க. சந்தேகப்பட வேணாம். பண வரவு
திருப்திகரமா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் இது வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு தெளிவுபடுத்துறார். பட் பண வரவுல எந்த விதத்திலும் கை வைக்கல. நான்காவது விஷயம், திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே போல உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, பிரச்சனையா இருக்கு, தம்பதிகளுக்கிடையே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மோதல் பிரச்சனையும் இப்ப சரியாகும். ஆனா யார்கிட்டையுமே எக்காரணத்தை கொண்டும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அடுத்து ஐந்தாவது, தாய்வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகுது. அரசினுடைய அனுமதியோட புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. நீண்ட நாட்களா எதிர்பார்த்த வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்ச விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த அயல்நாட்டு பயணங்கள் இப்ப சாதகமா அமையும். அடுத்து ஆறாவது, மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்காக தண்டனை வாங்கியிருப்பீங்க. அது இப்போ உங்க மேல தப்பு இல்லைங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் அமையும். நட்புல எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க, அப்பப்போ படிச்சுக்கோங்க. அடுத்து ஏழாவது, வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள், ஆண்களோ பெண்களோ, குறிப்பு பெண்களுக்கு சொல்றேங்க, அதிக மன அழுத்தத்தால கஷ்டப்பட்டிருப்பீங்க. தியானம், யோகா இதை தொடர்ந்து பண்ணுங்க. மனசு வந்து பக்குவப்படும். எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டிலையும் சரி, உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். இதன் காரணமா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அடுத்து எட்டாவது விஷயம், சனி பகவானால சோர்வு, களைப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்ப நீங்க போகுது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்க போறீங்க. குறிப்பா வந்து தெய்வ வழிபாட்டுல மனசு வந்து செலுத்த போறீங்க. ஒன்பதாவது விஷயம், பண வரவு அதிகமா இருக்கும். பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பத்தாவது விஷயம், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை சுமை அதிகமாகும். இருந்தாலும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரம், தொழில விருத்தியாகும். கூட பிறந்தவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுது. யார்கிட்டையுமே வீண் விவாதமோ சண்டை போடுறதோ வேணாங்க. 11வது விஷயம், அதிகம் கோபப்படாதீங்க. வீண் பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. மன உளைச்சல் வந்தாலும் சரி அமைதியை கடைபிடிங்க. எங்கேயும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. 12வது விஷயம், உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. வேண்டாத பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்து 13வது விஷயம், ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, இல்ல ஒருத்தர் கீழே கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, கவனமா இருங்க. உங்க வேலையில எது செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அதே போல ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னாக்கா ஆராய்ந்து முடிவெடுங்க. 14வது விஷயம், வியாபாரிகளா இருக்கீங்க, தொழில் அதிபராய் இருக்கீங்க, தொழில் பண்றீங்க, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்க, கராரா இருங்க. வியாபாரத்துல அதே சமயத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட கனிவா நடந்துக்கும். பற்று வரவுல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அதீத உழைப்பும் தேவைப்படுது. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். அதை தக்க வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பா இருக்கணும். அடுத்து 15வது விஷயம், வேலையில முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிக கவனம் தேவை. சூழ்நிலையை தாண்டி முன்னேற போறீங்க. உங்க வேலையில அலட்சியம் காட்டாதீங்க. மேல் அதிகாரிங்க உங்களை பத்தி குறை கூறினாலும் சரி அமைதியை ஏத்துக்கோங்க. உயர் பதவிகள் கிடைக்கும். இடம் மாறுதல்கள் கிடைக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ர காலம்ங்கிறது எப்படி இருக்க போகுது. மூல நட்சத்திரம், சனி பகவானால இனி உங்களுக்கு தோஷமே கிடையாது. தொட்டது எல்லாமே தோல்வியாக இருந்த உங்களுக்கு இனி தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. நினைச்சது எல்லாமே நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். இதோட கலைத்துறை இருக்கவங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலமா இருக்க போகுது. அடுத்ததா உங்க விருப்பங்கள் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்ன இல்லையா, குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவு அதிகமாகும். குலதெய்வ அருளால உங்க நிலையில உயர்வு இருக்கு. சொத்து சேர்க்கை உண்டாகுது. அரசியல் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். வீண் பிரச்சனைகள் மறையுது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா, நீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. அந்த இழந்ததுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இனி வந்து திட சிந்தனையால செயல்பட போறீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. கல்வியிலையுமே வளர்ச்சி அடைய போறீங்க. ஒட்டுமொத்தமா குடும்ப வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பா அமைய போகுது. அடுத்து பூராட நட்சத்திரம், சிறப்பான காலகட்டமா இது இருக்க போகுதுங்க. எப்படின்னா, இதுவரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
தராத பலன்களை அதிகபட்ச நன்மைகளை கொடுக்க போறாருங்க. வாழ்க்கையில இனி முன்னேற்றமான காலகட்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும், ஆதாய நிலை ஏற்படுது, பணி இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க, தொழில லாபம் அதிகமாகுது, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைய போறீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள் மேற்கொண்டா வெற்றி உண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்பட போகுது, பண வரவு அதிகமாக போகுது, அதன் காரணமா புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த காலம்ங்கிறது மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம், நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல சங்கடங்கள் விலகுது, நினைச்சது நிறைவேறுது, வருமானம் அதிகமாகுது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, புதுசா இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள், தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி, பாதிப்புகள்ல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குதுங்க, நெருக்கடிகள் விலகுது, இதோட பொன் பொருள் சேருது, குடும்பத்திலையுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார், சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, இதுல அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இதோட உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குங்க, எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகுது, மேற்கல்வி கனவுகள், வேலை வாய்ப்பு கனவு, திருமண கனவுகள் எல்லாமே நனவாக போகுது, வெளி வட்டாரத்துல அலுவலகத்துல உங்களுடைய வேலையில செல்வாக்கு உயருது. சோ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை தரப்போகுது. அதை கரெக்டா பயன்படுத்துங்க. சோ இந்த பலன்கள்ங்கிறது உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி, அதே போல 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு முடிஞ்சிட்டு 8 பேருக்கு அன்னதானம் செய்ய, எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுதலை கிடைக்குங்க. நினைத்த நீடித்த சந்தோஷம், செல்வாக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.